ஆஸ்திரேலியா உலகின் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்று. ஆனால் அதில் வாழும் மக்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவு. ஒரு ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா? ஆஸ்திரேலியாவின் நிலப்பரப்பில் சுமார் 95% பகுதி காலியாகவே உள்ளது. அப்படின்னா ஏன் அந்த அளவுக்கு பெரிய நாடு மக்கள் இல்லாமல் இருக்கிறது? இதை புரிந்து கொள்ள நாம சில முக்கிய காரணங்களை பார்க்கலாம். கடுமையான பாலைவன நிலம். ஆஸ்திரேலியாவின் பெரும்பாலான பகுதி அவுட்பேக் என்று அழைக்கப்படும் பெரிய பாலைவன பகுதிகளால் நிரம்பியுள்ளது. இந்த இடங்களில் வெப்பம் 45 டிகிரி செல்சியஸ்க்கும் மேல் செல்லும் நீர் கிடைப்பது மிகவும் கடினம். மரங்கள் செடிகள் மிகவும் குறைவு. இது போன்ற சூழலில் மக்கள் வாழ்வது மிகவும் சிரமமானது. தண்ணீர் பற்றாக்குறை. மனித வாழ்க்கைக்கு முக்கியமானது தண்ணீர். ஆனால் ஆஸ்திரேலியாவின் உள்ளகப் பகுதிகளில் பெரிய நதிகள் இல்லை, மழை மிகவும் குறைவு, நிலத்தடி நீர்கூட சில இடங்களில் மட்டுமே கிடைக்கும். இதனால் மக்கள் கடற்கரையோரப் பகுதிகளில்தான் வாழ விரும்புகிறார்கள். நகரங்களெல்லாம் கடற்கரை அருகில். ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்கள் சிட்னி, மெல்போர்ன், பிரிஸ்பேன் இதெல்லாம் கடற்கரை அருகில்தான் இருக்கின்றன. ஏன் தெரியுமா? அங்கேதான் நல்ல காலநிலை, தண்ணீர் வசதி, வேலைவாய்ப்புகள். அதனால் மக்கள் எல்லாம் அந்த பகுதிகளிலேயே குடியேறி இருக்கிறார்கள். கடுமையான காலநிலை மாற்றங்கள். ஆஸ்திரேலியாவின் உள்ளக பகுதிகளில் பகலில் கடும் வெப்பம், இரவில் மிகுந்த குளிர். இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் மனித வாழ்வுக்கு ஏற்றதாக இல்லை. விலங்குகள் மற்றும் அபாயங்கள். ஆஸ்திரேலியா என்றாலே நினைவுக்கு வருவது விஷப்பாம்புகள், பெரிய சிலந்திகள், அபாயகரமான உயிரினங்கள். இந்த மாதிரியான சூழல் மக்கள் அங்கு குடியேற தயங்க வைக்கிறது. வரலாற்று காரணம், முன்பு ஆஸ்திரேலியா பிரிட்டிஷ் கைதிகளை அனுப்பும் இடமாக இருந்தது. பிறகு மக்கள் குடியேற ஆரம்பித்தாலும் அவர்கள் அதிகமாக வசதியான கடற்கரை பகுதிகளில் தான் தங்கினார்கள். பொருளாதார காரணம், ஒரு இடத்தில் மக்கள் வாழ அங்கு வேலைவாய்ப்பு இருக்க வேண்டும். ஆனால் உள்ளக பகுதிகளில் தொழிற்சாலைகள் இல்லை, பெரிய நகரங்கள் இல்லை. அதனால் மக்கள் அங்கு செல்லவில்லை. கடைசி வரி இம்பாக்ட் லைன். பெரிய நாடு என்றால் மக்கள் அதிகம் இருக்க வேண்டும் என்பதில்லை. வாழ்வதற்கு ஏற்ற சூழல்தான் முக்கியம்.